ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் இன்றைக்கி என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, ஒரு சூப்பரான நான் வந்து பார்லருக்கு போகிறதே கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரெகுலராக என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். என்னென்னா, இதை வந்து நான் இன்றைக்கி எப்பப்போல்லாம் ஃபேஸ் டல்லாக இருக்குது அப்படின்னு தோணும்போது இதை வந்து நான் பாத்திங் பவுடராகவும் யூஸ் பண்ணிக்குவேன். சும்மா தோணும் போதெல்லாம் இதை போடும்போது என்னோடய ஃபேஸ் வந்து பார்லர் போன மாதிரியே அந்த லுக்கு கிடைக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்களும் கேட்டிருக்கீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருக்கீங்க, உங்களோட ஃபேஸ் எப்படி இவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு எல்லாமே இதே தான் சிம்பிளான ஒரு சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக்கு தான். ஒரு 2-3 தடவை நம்ம இதை அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிவிட்டு வச்சுட்டு நான் அடுத்து என்ன க்ரீம் அப்ளை பண்ணுறேன், என்ன வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறேன் எல்லாமே சொல்ல போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மட்டும் மறக்கவே மறக்காதீங்க. உங்கள் லைக் எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். நீங்கள் 5 பேர் 10 பேர் வீடியோ பார்த்தாலும் என்னோடய தாட் வந்து நீங்கள் எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத மட்டும்தான் நான் யோசிப்பேன். ஓகே, கண்டிப்பாக லைக் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நான் வந்து ஃப்ரெஷ் ஆலோவேரா எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ் ஆலோவேரா அதை வந்து நல்லா கழுகிட்டு ஒரு 10 டைம்ஸ் மினிமம் கழுகணும். நல்லா கழுகி அதில் இருக்கிற எல்லோ கலர் ஜெல்லு போனதுக்கப்புறமா இந்த மாதிரி அதோட பல்ப் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம இதை மிக்சியில் அரைச்சி எடுக்க போகிறோம். இதை மிக்சியில் அரைக்கும்போது இது தனியாக அரைச்சோன்னா அரையாது. அதனால் இது கூட நான் வந்து கடலை மாவு, அரிசி மாவு, கஸ்தூரி மஞ்சள் 3ஐயும் மிக்ஸ் பண்ணி அரைக்க போகிறேன். ஏன்னா நம்ம வந்து இதை அப்படியே தனியாக அரைக்கும்போது அது அரையாது, அப்படியே குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் அப்படியே கிடக்கும். அதனால் நான் வந்து இதை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அது கூட வந்து கடலை மாவு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்களோட ஃபேஸுக்கு நான் இப்போ பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். மீன்ஸ் கை, கால், ஃபேஸு, கழுத்து இதெல்லாம் அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா நான் இதை வந்து ஒரு தடவை அப்ளை பண்ணேன்னா எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணுவேன். காரணம் என்னென்னா, நமக்கு ஈவன் டோனாக வர்றதுக்காக தான். நம்மளோட ஃபேஸ் ஒரு கலரில் இருக்கும், கை ஒரு கலரில் இருக்கும். அப்படி இருந்துமே என்னோடய ஃபேஸ் கை கொஞ்சம் ஷேடு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு எடுத்துக்கோங்க. நான் இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சளும், கடலை மாவு 1 டேபிள் ஸ்பூனும், கஸ்தூரி மஞ்சள் 1/4 டீஸ்பூனும், அதே அளவுக்கு அரிசி மாவு, பச்சரிசி மாவு, நீங்கள் என்ன அரிசி மாவு வீட்டில் இருக்கோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அரைக்கிறதுக்காக ஒரு தண்ணியோ ரோஸ் வாட்டரோ இல்லை வந்து அரிசி வடித்த கஞ்சி இது எது வேணாலும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. ரொம்ப லிக்விடாக இருந்ததுன்னா அடிஷ்னலாக நீங்கள் கொஞ்சம் கடலை மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் கடலை மாவு உங்களுக்கு எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம ஒரு லேயர் அப்ளை பண்ண போகிறோம், வெயிட் பண்ண போகிறோம், அடுத்த லேயர் அப்ளை பண்ண போகிறோம். அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட் லேயர் அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணாலும், ரோஸ் வாட்டர்லேயோ பால்லையோ எப்படி வேணாலும் வாஷ் பண்ணிக்கோங்க. நான் நார்மலாக வாட்டரில் வாஷ் பண்ணியிருக்கேன். இதை அடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது ஆட் பண்ணுமோ ஒன்றும் வேண்டாம். சும்மா நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணும்போது கழுத்து, கை, வேணும்னா கால் இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வெளியில் வந்துடுங்க. வீட்டுக்குள்ளே இருந்தீங்கன்னா 2 வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். வீடும் தொடச்சி இதெல்லாம் வேலை பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு ட்ரை ஆகிடும். நீங்கள் நினைப்பீங்க ஒரு 20 மினிட்ஸ் வைக்கலாம், 1/2 அன் ஹவர் வைக்கலான்னா முடியாது. ஏன்னா கடலை மாவு சீக்கிரமாக ட்ரை ஆகிடும், ஃபேஸ் பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் 10 மினிட்ஸ்லேயே ஆகிடும். அப்போ நான் மறுபடி இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு 10 மினிட்ஸ் கழித்து மறுபடி இன்னொரு லேயர் அப்ளை பண்ண போகிறேன். இப்போ ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். ஆனால் அப்ளை பண்ணாத மாதிரி இருக்கும். ஸ்கின் டோன் கொஞ்சம் டல்லான மாதிரி இருக்கும். நம்ம ஃபேஸில் ஒரு லேயர் வந்து காஞ்சிருக்கு. இப்போ 2வது லேயர் இந்த மாதிரி போட போகிறோம். ஃபுல்லாக அதே மாதிரி போட்டு நல்லா நம்மளோட ஃபேஸில் 2 லேயர் போடும்போது நல்லா திக்காகிடும். ஆனதுக்கப்புறம் ஒரு லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு
நம்ம வந்துட்டு விட்டுற போகிறோம். மறுபடி வேணும்னா நீங்கள் 3 லேயர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி ஃபேஸை வந்து ஒரு 10 மினிட்ஸ் மறுபடியும் விட்டு வாஷ் பண்ணும்போது ஆக்சுவலாக நமக்கு 20 to 60 மினிட்ஸ் 1 ஹவர் வரையும் வந்துடும். அப்போது 40 மினிட்ஸ் வந்துடும். 40 மினிட்ஸ் வர வரையுமே நம்ம வேணும்னா 30 மினிட்ஸில் ட்ராப் பண்ணிவிட்டு அப்படியே ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அவ்வளோ ஒரு ஷைனிங்காக இருக்கும். நம்மளுக்கு அவ்வளோ ஒரு சாஃப்ட் அண்ட் சப்பிளாக இருக்கும் நம்மளோட ஃபேஸை நம்ம தொட்டு பார்க்கும்போது. இதில் வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் டோனே மாறி இருக்கும். அந்த டிஸ்கலரேஷன் ஃபேஸில் கழுத்தில் இருக்கிற டிஸ்கலரேஷன் வந்து மாறி இருக்கும். கொஞ்ச நாள்லேயே நான் ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு உடனே ஃபேஸில் வந்து நான் ரோஸ் வாட்டர் அப்ளை பண்ணுறேன். டோனராக எல்லாருக்குமே தெரியும், இந்த ரோஸ் வாட்டர் தான் அப்ளை பண்ணுறேன். ஃபுல்லாக ஒரு லைட்டாக ஒரு டேப் பண்ணிவிட்டு அந்த ஈரம் காய்கிறதுக்கு முன்னாடியே நான் வந்து அலோவேரா ஜெல் இதை தான் வந்து நான் மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணுறேன். அந்த அலோவேரா ஜெல் எடுத்து லைட்டாக ஒரு 2-3 ட்ராப் எல்லா இடத்துலையும் வச்சுட்டு அப்படியே வந்து அப்ளை பண்ணேன்னா எனக்கு மாய்ஸ்சரைசரும் டோனரும் இது தான் நான் யூஸ் பண்ணுறேன். அடுத்து நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண வெளியில் போகிறதா இருந்தால் சன்ஸ்க்ரீன், வீட்டில் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன க்ரீமை அப்ளை பண்ணுறீங்களோ அதை அப்ளை பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா இதை ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. டெய்லி கூட இந்த ஃபேஸ் பேக் பண்ணலாம். இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. ஸ்கின்னுக்கு இரிட்டேஷன் எதுவுமே கிடையாது. உங்களுக்கு இன்கேஸ் ஸ்கின் இரிட்டேஷன் தோன்ற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணாமல் விட்டுருங்க. நானா ரொம்ப 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 நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட ஃபேஷியல் பண்ண மாதிரி அப்படியே அவ்வளோ ஃப்ளாலெஸ்ஸாக அழகாக நல்ல ஈவன் ஸ்கின் டோனாக இருக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோஸில் நேச்சுரலாக எப்படி ஸ்கின்னையும் ஹேரையும் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதா சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். Thank you so much.